ஒரு குவாலிட்டியான அண்ட் டிரான்ஸ்பரண்டான வீடு கட்டுற முயற்சி தான் இந்த பில்வைஸ் அஷூரன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ரவிக்குமார் ஃப்ரம் பில்வைஸ் அஷூரன்ஸ். இது வரைக்கும் நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ரூஃப் கான்கிரீட் கம்ப்ளீட் பண்ணி க்யூரிங்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது காலம் பில்லரை வந்து ரைஸ் பண்ணணும். அந்த காலம் பில்லர் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஷூ மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலம் பில்லர் ரைஸ் பண்ணுவோம். ஸோ தட் அந்த காலம் பில்லர் ஸ்ட்ரைட்டாக மேலே வரும். இந்த வீடியோவில் அந்த ஷூ எப்படி மேக் பண்ணாங்க, அது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக எப்படியெல்லாம் அலைன் பண்ணாங்க, அண்ட் அதை எப்படி மெஷர் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஷூ ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம காலம் பில்லரில் இருக்கிற ஃபஸ்ட்டு காலம் பில்லரையும் லாஸ்ட்டு காலம் பில்லரையும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம ஒரு கயிறு வச்சு கட்டிடுவோம். ஸோ அந்த கயிறு கட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அந்த கயிறை வந்து ஸ்ட்ரைட் ஆக்கிடுவோம். ஸோ அந்த கயிறு ஸ்ட்ரைட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற எல்லா காலம் பில்லரும் ஸ்ட்ரைட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஸ்ட்ரைட்டாக இருக்குங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு தூக்கு குண்டை வச்சு அந்த ஃபஸ்ட்டு காலம் பில்லர்லையும் லாஸ்ட்டு காலம் பில்லர்லையும் தூக்கு குண்டு வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த தூக்கு குண்டை விட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிடுவோம். அப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன சுத்தியில் எடுத்து அந்த கம்பியில் இருக்கிற கயிறை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அடித்து ஒன்று முன்னாடியோ இல்லை பின்னாடியோ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு காலம் பில்லரும் லாஸ்ட்டு காலம் பில்லரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கயிறு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ அந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அதுக்கும் நம்ம ஷூ மேக் பண்ணிடலாம். அது ரெண்டு நடுவில் இருக்கிற எல்லா காலம் பில்லருக்கும் நம்ம ஷூ மேக் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டரில் இருக்கிற எல்லாத்துக்குமே இதே ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தோம். இது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மேஸ்திரி தண்டபாணி அண்ணா வந்து இந்த ஹோல் ப்ராசஸும் பண்ணிட்டு இருந்தாரு. அது ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஷூவெல்லாம் வச்சு பார்த்து கரெக்டாக அது ஸ்ட்ரைட்டாக வருது அப்படிங்கிறத பண்ணிட்டு இருந்தார். அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சைடில் வர்றது எல்லாமே, அதாவது ஏதாவது ஒரு சைடில் வருது, அதில் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு 2 இல்லை 3 இல்லை 4 காலம் பில்லர் வருது அப்படின்னா அது எல்லாமே வந்து இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி கம்பி ஒன்று கட்டி அந்த கம்பியில் வந்து நம்ம கயிறை கட்டி அந்த கயிறை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத தூக்கு கொண்டு வச்சு நம்ம பார்த்துட முடியும். ஆனால் இதே இது பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இன்னரில் வந்துச்சு அப்படின்னா இது டோட்டலாக எல்லாமே மாறும். அதாவது இன்னரில் வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படி வந்து எண்ட் டு எண்ட் வந்து கயிறு கட்ட முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கீழே போய் அதை வந்து ஃபஸ்ட்டு டேப்பு பிடிச்சி மெஷர் பண்ணி பார்க்கணும். அந்த காலம் பில்லர் வந்து எவ்வளோ அடி லென்த்தில் இருக்குது அப்படிங்கிறத. அது ஒவ்வொரு இன்னர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதே மாதிரி டேப் பிடிச்சி தான் பார்க்க முடியும். அந்த டேப் பிடிச்சி பார்த்து அதை கொண்டு போய் மேலே போய் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணணும். அதே சைஸ் வருதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். அப்படி வரல அப்படின்னா அந்த பாக்ஸை அந்த ஷூவோட பாக்ஸை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்ச் பண்ணிக்கணும். டிபெண்டிங் அப்பான் அந்த கீழே எந்த லென்த் இருக்குதோ அந்த லென்த் வந்து மேலே வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த ஷூ பாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம அதில் வந்து கான்கிரீட் போட்டு ஒரு ஷூ மேக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறமேலு நம்ம காலம் பில்லர் ரைஸ் பண்ணும்போது அந்த டோட்டல் ஹோல் பாக்ஸையும் வச்சு நம்ம காலம் பில்லர் ரைஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் பில்லர் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வரும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்படி இல்லாமல் ஒரு சில இடத்துல பண்ணுற மாதிரி இந்த கம்பியை சுற்றியும் செவுரு வச்சு கட்டிட்டு இந்த கம்பியெல்லாம் எங்கே வருதோ அங்கெல்லாம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமேலே பாக்ஸ் அடித்து போடுறதை காட்டிலும் இந்த மாதிரி பண்ணால் ஸ்ட்ரைட்டாக வரும். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்சாக இருக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பூச்சு பண்ணும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஸ்ட்ரைட் பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த பில்லர் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வந்துடும் எல்லா சைட்லையுமே. அதுக்கப்புறமேலு அதுக்கு கேப்பில் வந்து நம்ம செங்கல்ல வச்சு நம்ம கட்டிடுவோம். ஸோ தட் பார்த்தீங்கன்னா அந்த பில்லரும் ஸ்ட்ரைட்டாக வரும். ப்ளஸ் நம்ம செங்கலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்லருக்கு ரெஃபரன்ஸாக வச்சு தான் அந்த செங்கல் கட்டுவோம். ஸோ இந்த பில்லர் டு பில்லர் வந்து மறுபடியும் கம்பியை ஒரு கயிறு கட்டி அது ஸ்ட்ரைட்டாக வருதாங்கிறத பார்த்து தான் நம்ம செங்கல் வச்சு கட்டுவோம். ஸோ தட் அதுவும் ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ ஹோல் பில்டிங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வரக்கு ரொம்ப சான்ஸ் இதில் அதிகம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஷூ மேக் பண்ணி தென் காலம் பில்லர் ரைஸ் பண்ணி தென் செங்கல் வச்சு கட்டணும் அப்படின்னா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷூ மார்க்கிங் தான் பார்த்தீங்க அப்படின்னா 5 minutes 28 seconds வரைக்கும் ரிப்பீட் ஆகும். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷூ மார்க்கிங்க்கு மேலே வந்து அதாவது அந்த சின்ன பாக்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஷூ, அதுக்குள்ளே வந்து நம்ம கான்கிரீட் போடுவோம். அது வந்து 5 minutes 28 seconds அப்புறம் இருக்கும்.
ஆல்மோஸ்ட் 1:30 அப்படிங்கிற டைமில் நம்ம ஃபஸ்ட்டு ஷூ மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஷூவோட மார்க்கிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஷூ வந்து ஒரு 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சிமெண்ட் பாலை எடுத்து அந்த ஷூவோட உள்ள இன்னர்லெல்லாம் உள்ளே ஊற்றி விட்டணும். ஸோ தட் நல்லா பிடிக்கும். ஸோ அந்த சிமெண்ட் பாலை ஊற்றுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தனியாக கான்கிரீட் மிக்சரை கொண்டு வரணும். அதாவது எம்சாண்டு, கிராவலு அண்ட் சிமெண்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சரை கொண்டு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே உள்ள நல்லா போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா குத்தி விடும். இதுக்கெல்லாம் பெருசாக கம்பியெல்லாம் தேவையில்லை. இதான் பிகாஸ் இதோட ஹைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு தான் இருக்கும். அதனால அந்த கரண்டி வச்சு நல்லா குத்தி விட்டாலே போதும். நல்லா குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ரா சிமெண்ட்டை வந்து நல்லா மேலே போட்டுடணும். அப்படி ரா சிமெண்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே கிராவலை வச்சு நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடணும். பிகாஸ் அந்த கிராவல் நல்லா மேலே வர மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சா தான் அதுக்கப்புறமேலு நம்ம காலம் பில்லர் ரைஸ் பண்ணுறதுக்கு பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸ்குள்ளே காங்கிரீட் போடும்போது இது நல்லா போய் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா நம்ம 14 பாக்ஸுக்குமே இதே தான் நம்ம பண்ணோம். ஸோ எல்லா காலம் பில்லருக்கு பண்ணோம். இப்போ பாருங்கள் இந்த ரா சிமெண்ட்டை போடுறாங்க. ரா சிமெண்ட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இப்போ கிராவல் வைக்கிற மாதிரி எல்லா இதுலேயுமே கிராவல் எடுத்து உள்ளே வச்சுட்ருவாங்க. இதே மாதிரி தான் 14 பில்லர்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நாங்கள் பக்கத்துலேருந்து பார்த்து என்ஷூர் பண்ணோம். அதாவது இந்த ஷூ வந்து கரெக்டாக மேக் பண்ணுறாங்களா, ஸ்ட்ரைட்டாக வருது அப்படிங்கிறத பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஷூ மேக்கிங் தான் 14 பில்லருக்கும் நம்ம பண்ணோம். இது நம்மளோட வீடியோவோட எண்டு வரைக்கும் இதே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் அனதர் அஷூரன்ஸுடன் சந்திப்போம். இது எல்லாமே ஷூ போட்டாச்சு. இது ஷூ போட்டாச்சு, இது ஷூ போட்டாச்சு, இது ஷூ போட்டாச்சு, இது ஷூ போட்டாச்சு, ஷூ போட்டாச்சு, அது ஷூ போட்டாச்சு. அங்கே இதெல்லாம் ஷூ போட்டாச்சு, வீடியோவில் இருக்குது. இதுவும் ஷூ போட்டாச்சு, இதுவும் ஷூ போட்டாச்சு, இதுவும் ஷூ போட்டாச்சு, இதுவும் ஷூ போட்டாச்சு.